Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ். ஸோ அந்த பேட் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை அதான் வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் யார் அதை அனுப்பிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். அதை அனுப்புகிறவன் பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அது தெரியும். பட் நான் வந்து அது யாருன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பேட் கமெண்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்த பிறகு தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வரும். பிகாஸ் இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில்லை, அதனால் வந்துட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைம் போல் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 விதமான கமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி பேட் கமெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட் கமெண்ட் அனுப்புறதுனால ஒரு பக்கம் தீங்குங்கிறனால ஒரு பக்கம் நன்மை தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு இதால் ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இதையும் வந்து என்னோடய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு அவங்க பேட் கமெண்ட் அனுப்புனா கூட திருப்பி எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு வரும். ஓகே, அது என்ன கமெண்ட்டுங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள யாரோ ஒருத்தன் வீடியோ பார்த்துருப்பான் போல். ஸோ அவன் வந்து மரியாதை நான் கொடுக்க மாட்டேன். அவன் இவன் தான் சொல்லுவான், சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரியாக இருந்தாலும் சரி, எனக்கு மரியாதை கொடுத்தா நான் அது மரியாதை கொடுப்பேன், இல்லாட்டா நான் கொடுக்கவும் மாட்டேன். நீ இந்த வீடியோ பார்த்து கீழே கமெண்ட் பண்ண எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் வெல்கம் தான் பண்ணுறேன். பிகாஸ் நீ அனுப்புகிற கமெண்ட்டை நான் சேர்த்து வச்சு அடுத்தடுத்த வீடியோ நான் வந்துட்டு போடுவேன். எனக்கு அது கண்டென்ட்டாகவும் போகும், என்னோட ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண மாதிரியும் போகும், எனக்கு ஒரு வீடியோவும் போகும், பிகினர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரியும் போகும். ஓகே, ஸோ அது என்னென்ன கமெண்ட்டுங்கிறது பார்க்கலாம். அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க, தென் இப்போ நல்ல விதமாக வந்து பேசுகிறாங்க. அவங்க வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தான். அது அந்த கமெண்ட் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரட்டு வடை. ஸோ இது என்ன வார்த்தை இது வந்துட்டு ஆக்சுவலி இது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்துட்டு. இந்த வடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து வடை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டை 9 இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வடைன்னு சொல்லிட்டு சொல்கிறது. இவன் என்ன வடை மொரட்டு வடைன்னு அனுப்பிக்கிறானே. மொரட்டு வடைன்னா என்ன? வடையில் மொரட்டு வடைங்கும்போது வடை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ். யாராலுமே வடை வந்து கிராப் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. நிறைய பேர் வடையால் வடை இல்லாமல் தேடி போய் சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அன்றாட ஒரு பசிக்கு மார்னிங் ஈவினிங்லாம் வடை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு விஷயம். இதில் மொரட்டு வடைன்னு நான் அனுப்பிக்கிறானே. ஸோ மொரட்டு வடைங்கும்போது நான் அந்த வகையில் வடைங்கும்போது நான் வந்து அது பெருமை தான் படுறேன். மொரட்டு நீ எந்த வடைன்னு நினச்சி நான் சொன்னான்னு தெரியல. பட் நான் வந்து அந்த வடையை நான் வந்து நினச்சிக்கிறேன். நல்லதாக நினச்சிக்கிறேன். ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நான் வந்து நீ வடைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன். நான் வந்து வடையை வந்து இப்படி நான் நினச்சிக்கிறேன். நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ உனக்கு வந்துட்டு இன்னும் வேறு என்னென்ன இருக்குதோ நீ அனுப்பு. நான் வடைண்டா இப்போ நீ என்ன போண்டாவா? அது கேட்கணும்னு உன்ட்ட வந்துட்டு நான் இப்போ வடைண்டா நீ வந்து போண்டா, நீ போண்டானா நான் வடை, சரியா? நீ வடைன்னு அனுப்பிக்கிறேன். நான் என்ன உளுந்து வடை என்ன வடைங்கிறது அதையும் வந்து கொஞ்சம் அனுப்பினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஆடியன்ஸும் பார்ப்பாங்களே, எனக்கும் கண்டென்ட் வரும்ல அடுத்தடுத்து போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பேட் கமெண்ட்ஸும் பண்ணிக்கிறேங்க. பண்ணால் தான் எனக்கு பிகாஸ் நான் டெய்லி வீடியோ போடுறதுனால ஒரே பியூட்டி பற்றி போடுறதுனால என்னோடய ஆடியன்ஸ் அதிலே வந்து போயிடக்கூடாது. அவங்களும் நான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் திருப்திப்படுத்தணும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக பேட் கமெண்ட் வந்து அனுப்பு. ஸோ மொரட்டு வரன்னு சொன்னதுக்கு ரொம்ப வந்துட்டு தேங்க்ஸ். நான் வந்துட்டு பிகாஸ் தேங்க்ஸுங்கிறதுக்கு நீ இது சொன்னதுனால சொல்லலை. இதனால் 2 விஷயம் வந்து ஒன்று வந்து என்னோடய ஆடியன்ஸ்க்கு வீடியோ போடுறதுக்கு ஒன்று உதவுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா என்ன வடைன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிறா. ஓகே, அது வந்து ரொம்ப தேங்க்ஸ். வடை வந்து எத்தனை பேருக்கு பசியை தீக்குது, எவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸாக வந்துட்டு இருக்குது, அதை சொல்லிக்கிறேன். இதுக்கு நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இது ஒரு வீடியோஸை போட்டால் என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்கல்ல, பார்த்தா அவங்களோட ஒரு ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துவாங்கல்ல, அதுக்கு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இவனும் அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அனுப்பிக்கிறான். மொரட்டு வடையாக போயிட்டியலே, மொரட்டு வடையாக நான் போகிறேன்னா போகலையா, உனக்கு என்னடா, ஏன்னா உனக்கு ஏன்டா குத்துது? நான் வடையாக போகிறனோ சடையாக போகிறனோ கொடையாக போகிறனோ தொடையாக போகிறனோ உனக்கு ஏன்டா அது? உன்னை வேலை வெட்டி இல்லைண்டா போய் என்ன பண்ணு, போய் இந்த சென்னையிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி கிடக்குது. இப்போ அதையாச்சும் அள்ளுறதுக்காவது போய் உதவு, சரியா? இல்லாட்டா ஊரில் ஏதாவது வந்து பொது சேவையாவது செய். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்குண்டே இதுக்குள்ளே வந்து நுழையிறே, எப்படி உனக்கு இதுக்கெலாம் டைம் கிடைக்குது? ஸோ யூடியூப்ங்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பேடை விட வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்காக அந்த யூடியூப் வந்து வந்தது. ஓகேவா? ஸோ இந்த கெட்ட இதுக்காண்டி வந்தது கிடையாது. ஸோ இதை நிறைய பேர் அப்படி வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இவன் வந்து மொரட்டு வடையாக போயிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மொரட்டு வடையாக போயிட்டேங்கிறத நீ என்னை நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னை பார்க்காமே சொல்கிறியா? அப்போ நீ வந்து என்னை பார்த்தா தானே தெரியும் அது வந்து நான் போயிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு. மொரட்டு வடையாக போயிட்டேன்னு நான் சொன்ன மாதிரி நீ வடைன்னு சொன்னால் நான் பெருமை தான் படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு நீ வந்து பேசி எனக்கு அனுப்புகிறா. நீ இதெல்லாம் அனுப்புனாப்போ என்ன நான் டவுனாக ஆக போகிறேன்? அதெல்லாம் நான் ஆகவும் மாட்டேன். நீ என்னென்ன அனுப்புனாலும் இன்னும் வந்து என்னை என்ஹான்ஸ் பண்ணி இன்னுமே என்னை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் பார்ப்பியே தவிர நீ சொன்னதுனால நான் டவுன் ஆகி குறைஞ்சி போகிற உட்கார ஆள் நான் கிடையாது. பிகாஸ் இந்த யூடியூப்பில் வந்தால்
இந்த ஸ்ட்ரகிளாக வருங்கிறது எனக்கு தெரிஞ்சால் நான் வந்தால் எனக்கு என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் எனக்கு வந்து போதும். வேறு எவன் சப்போர்ட்டும் எனக்கும் தேவையில்லை. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது எனக்கு போதும். ஒன்றை மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி தான் எனக்கும் பேச தெரியும். பேட் கமெண்ட் வந்துட்டு ஓகே நான் அதே ஊரில் உள்ளவன் தான், எனக்கும் நான் அறுத்து கிழிக்க தெரியும் எனக்கு வந்துட்டு. பட் நான் வந்து இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம பியூட்டி ரிலேட்டட் வீடியோக்கு இதெல்லாம் சம்மந்தப்படாது அப்படிங்கிறனா நான் பேச மாட்டேன். நீ பேசுனதுக்கு நான் செருப்பால் அடித்த மாதிரி உனக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அதே உனக்கு வந்துட்டு போதும். நான் எதா இருந்தால் உனக்கு என்ன, நீ எனக்கு தரலை இல்லை, நீ அனுப்பினா நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், நீ அனுப்பணுமோ நான் இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ என்னை வடன்னு சொன்னாலும் கொடன்னு சொன்னாலும் இந்த வீடியோ பார்த்தா நீ இதுலேயும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணு, ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுவேன், பேட் கமெண்ட் வீடியோ வந்துட்டு. பிகாஸ் என்னோட ஆடியன்ஸையும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணணும்ல, அதனால தான். ஸோ இதான் அந்த செகண்ட் கமெண்ட். ஸோ அனுப்புன 2 வடைக்குமே 2 மொரட்டு வடைக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா? ஸோ இது சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் நான் யாரையும் அவ்வளோக்கா திட்டவே மாட்டேன், எதுக்கு என்ன வந்து திட்ட வைக்கிறீங்க தேவையில்லாமல்? இது வந்துட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு தொண்டை கட்டி போய்கிறது. ஏன்னா லேசாக ஒரு வீடியோ உட்காந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறது லேசாக, நீ பண்ணி பாரு உனக்கு வந்து தெரியும். நீ வந்து இது மாதிரி உட்காந்து பேசுவியா, உனக்கு இதை பற்றி நாலேஜ் உனக்கு வந்து இருக்குதா? வேலை இல்லாதவங்க இதெல்லாம் வந்து அனுப்புவான், உனக்கு வேலை இருந்தால் இதெல்லாம் வந்து அனுப்புவியா? அந்த ஆல்சோ இதே வந்து காட்டுது உன்னோட வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒன்று பார்த்தா உனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கும் போது என்னோட சேனலுக்குன்னு இல்லை, பிடிக்குது பிடிக்கலைங்கும் போது நீ பார்த்துட்டு வெளியே போயிடும். ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, பொறுக்கவே முடியாத வீடியோனா நீ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து அனுப்பலாம், அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். சும்மா நார்மலான ஒரு எஜுகேஷனல் வீடியோ, ஒரு பியூட்டி வீடியோ இதுக்கெலாம் நீ அனுப்புகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு உன்னோட வளர்ப்பு எப்படி மாதிரி இருக்குங்கிறது காட்டுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தயவுசெய்து இந்த அனுப்பாத, எனக்குன்னு இல்லை யாருக்கும் வந்து அனுப்பாத. இதனால் நிறைய பேர் வந்து நான் ஹர்ட்டாக ஆக மாட்டேன், நீ என்ன அனுப்பினாலுமே ஓகேவா? எல்லாமே தாண்டி வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்து வந்துக்கிறேன். அதனால் நான் ஹர்ட்டாக ஆக மாட்டேன். அது பாரு, இப்போ கூட நான் முன்னாடி மேக்கப் பண்ணி தான் வந்து பேசுகிறேன். உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும்? சொல்லு பார்ப்போம். நீ ஒரு ஆம்பளை இருந்தால் வந்து இது பண்ணி பார்ப்போம். நீ என்ன வடங்கிரி, நீ ஒரு ஆம்பளை இருந்தால் என்ன உன்னால் என்ன பண்ண முடியும், பண்ணி காட்டு பார்ப்போம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தடுக்க முடியுமா நான் போடுறது? நான் பண்ணி அப்படி தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் உன் பேர்லாம் சொல்ல மாட்டேன், பேர் சொன்னால் ஃபேமாக போயிடுவா, அதனால் நான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் வந்து அனுப்புன உனக்கு வந்து அது செருப்பால் அடித்து உனக்கு குத்துன மாதிரி இருந்தால் உனக்கு வந்துட்டு போதும், ஓகேவா? ஸோ வந்துட்டு இது சொல்லிக்கிறேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் யூஸ் பண்ணாத. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிரு, ஏதாவது மனசுக்குள்ளே திரிக்கிறத இந்த மாதிரி இது பண்ணாது. பிகாஸ் நான் அதை நினச்சி வருத்தப்பட மாட்டேன். பட் சப்போஸ் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப 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 வந்து வருத்தமாக இருக்கும், டவுன் ஆகுவாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமைகள் வந்து வெளியே வராமல் போயிடும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். என் வீட்டில் கூட யாருமே என்னை வந்து திட்டமாட்டாங்க அந்தளவுக்கு வந்துட்டு. இப்போ பேட் கமெண்டோட இதோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்துட்டு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போட்டிருப்பேன், செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இருந்தாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். பிகாஸ் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டென்ட்டாக போகும், என்னோட ஆடியன்ஸுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் போகும். சரியா? நீ அனுப்புனா எனக்கு ஒரு வீடியோ தான் போகும், பார்த்துக்க. உன்னால் எனக்கு வியூஸ் தான் வரும், வேறு ஒன்றுமே உன்னால் எனக்கு வராது. ஓகே, இது வந்து செகண்ட் கமெண்ட். தேர்ட் கமெண்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பொண்ணு அனுப்புனது. ஸோ இது இவன் எந்த ஊரில் உள்ளவன்னு தெரியலை. இவன் வந்து ஒரு நடிகை பேரை வச்சுக்கிறா. ஸோ ஒரு டாப் நடிகை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2009-10லாம் இருந்து ஒரு 2014-15 வரைக்கும் நல்லா டாப்பில் இருந்து நடிகை. 2006 அந்த நடிகை பேரை வச்சுக்கிறா மெயிலில். அதுவும் அந்த பேர் 2 வாட்டி வச்சு அனுப்பிக்கிறா. அது பேர் நான் சொல்லலை. முதல்ல அந்த நடிகைக்கும் உனக்கும் பொருத்தமாக இருக்குமாட்டே தெரியலை, தெரியாமல் நீ அந்த பேரை வந்து வச்சுக்கிறா. நீ என்ன அனுப்பிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நைக்கா பிங்க் ஃப்ரைடே சேல் 2023 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, அந்த ஷார்ட்ஸில் கீழே தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு சொன்ன 2 கமெண்ட்டும் வந்துச்சு. இந்த கமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த கமெண்ட்டு. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட் தான், 2 கமெண்ட் வந்துட்டு. இப்போ சொல்கிற கமெண்ட் வந்து முன்னாடியே வந்துருச்சு. நான் கொஞ்சம் கமெண்ட் சேர்ந்துட்டு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த 5 கமெண்ட்டை சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ அது என்ன அனுப்பிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசை வச்சு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. நான் மீசை வச்சு லிப்ஸ்டிக் போட்டால் உனக்கு என்ன, மீசை வைக்காமல் லிப்ஸ்டிக் போட்டால் உனக்கு என்னடி, உனக்கேண்டி குத்துது, நீ அடி வாங்கி தர்றா? சொல்லு பார்ப்போம். நீ மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேசி அனுப்பினியாக்கு தாறுமாறம் நான் அசிங்கமாக கேட்டு அனுப்புவேன். நான் மீசை வச்சு லிப்ஸ்டிக் போடுவேன், மீசை வைக்காமல் லிப்ஸ்டிக் போடுவேன். உனக்கு என்ன, மீசை வைக்காமல் ஒரு நாளைக்கு உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு காட்டுறேன். சரியா? அது ஆசையாக இருந்தால் உனக்கு அது இப்போ பண்ணி காட்டுறேன். நீ சொன்னதுனால நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஓகே, நான் செய்கிறது நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். எவனாலையும் அதை தடுக்க முடியாது. ஓகே, என்னோட இது தப்பு அப்படின்னா மட்டும்தான் அதை நான் வந்து இது பண்ணுவேன். நல்லதுங்கும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து நான் இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எல்லாருக்குமே சொல்கிறேன். பிகினர் யூடியூபராக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நல்ல ஃபீல்டு, மக்களுக்கு பிரயோஜனமான ஃபீல்டாக இருக்கிறது தான் தாராளமாக நீங்கள் அதுக்குள்ளே வந்து நுழையலாம். அதை வந்து ஸ்டாப் பண்ண தேவையே இல்லை. நான் பாட்டுக்கு அமைதியாக உண்டு வேறு அப்படி இருக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் அனுப்பி இப்போ வந்து குப்பையை கிளறா தேவையில்லாமல் வந்துட்டு உனக்கு தான் அது பறக்கும். குப்பையை நீ கிளறினா அது நீ தான் வந்துட்டு அள்ளணும். சரியா? அதனால் வந்துட்டு இனிமேல் நீ வந்து சொன்னதுனால
எப்போயாவது மீசையை நான் வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னா மீசை சேவ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு லிப்ஸ்டிக் போட்டு நான் வீடியோ உனக்கு வந்துட்டு போடுறேன். பட் லிப்ஸ்டிக் போட்டு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையான வீடியோ நான் போட தான் செய்வேன். தேவையில்லை அப்படின்னா நான் வந்து தேவையில்லாமல் போடுவேன். அது வந்து என்னோட விருப்பம், என்னோட சாய்ஸ், என்னோட ஒப்பீனியன். நீ இந்த அலையிறதுக்கு அது ரைட்ஸ் கிடையாது. உனக்கு அந்த வந்து தகுதியும் உனக்கு வந்துட்டு கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மூஞ்சை வந்து கண்ணாடியில் பாரு. உனக்கு லிப்ஸ்டிக் போட்டால் நீ ஒரு பொண்ணு, உனக்கு லிப்ஸ்டிக் போட்டால் அது பொருந்துமாங்கிறத நீ பாரு. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து இவங்கள தான் சொல்ல வரணும். இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க நான் இவங்களை வந்து திட்ட மாட்டேன், நான் டேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்தளவுக்கு தப்பாக அனுப்பலை. அந்த நைக்கா பிரிங்க் ஃப்ரைடே சேலில் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் போட்டிருப்பேன். ₹100 வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 பார்ட் போட்டிருப்பேன் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ. அதில் வந்துட்டு இது எப்போயோ அனுப்புறது சரி கமெண்ட் சேரணுங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ண இவங்களை சொல்லணும்னு தேவையில்லை. பட் இருந்தாலும் சொல்லி நான் அவங்களை டேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ நல்ல விதமாக என்னோட கம்யூனிகேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்க அனுப்பிடுவாங்க, ஒளருடா நீ ஒளரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் என்னத்தை நான் வளர போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வாய் வளராத ஆள் யாருமே வந்து கிடையாது. ஓகேவா? நான் கொஞ்சம் எடிட்டிங் அந்தளவுக்கு பண்ணாமல் நான் கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு என்ன வீடியோக்குள்ளே வந்தேன் அப்படின்னா கண்டென்ட் மெயினாக வந்து கொடுத்துடணும், வீடியோ டக்கு டக்குன்னு எடுத்துடணும். அந்த ஒரு பாடத்தில் நான் இருக்கிறதுனால நான் அதிகமாக அந்த மாதிரி லபலபன்னு பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன். இப்போ வீடியோக்காக பேசி பேசி பழகி இங்கே ஸ்டார்டிங் வீடியோலாம் பாருங்கள், அந்தளவுக்கு நான் பேசவே மாட்டேன். இப்போ உள்ள வீடியோ தான் நான் வந்துட்டு பேசி பேசி பழகி எனக்கு கொஞ்சம் படப்படன்னு வந்துட்டு பேச்சு வந்துட்டு வரனால சம்டைம்ஸ் வந்து நாக்கு உளர், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நாக்கு வந்துட்டு உளரும். உளருண்டா என்ன, அதில் நான் உளரவே இல்லை, சும்மா ஒன்று திக்கிறதா அவங்க அப்படி சொல்கிறாங்க. பட் நான் நினச்சேன் சரி இப்படி சொல்லி அனுப்பிக்கிறாங்க, நம்ம பேட் கமெண்ட்டில் சொல்லுவோம், பின்னாடி திரும்ப அனுப்புனாங்கன்னா பேட் கமெண்ட்டில் சொல்லுவோம். பார்த்தா அவங்கள்ட்ட இருந்தே எனக்கு பின்னாடி வீடியோவில் வந்து நல்ல கமெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்கிட்ட டவுட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களை நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இது வந்து 4th கமெண்ட்டுக்குள்ளக்கான இவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ 5th கமெண்ட் வந்து இவன் யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அனுப்பிக்கிறான், நீ வந்துட்டு மேக்கப் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து வாங்க காசு ஏது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுறான். என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ என்ன மீனிங்கில் கேட்டான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலை. மேக்கப் பண்ணுற காசு பண்ணுறேன்னா என்னோடய காசில் வாங்குகிறேன். ஓகே, என்னோடய பேரண்ட்ஸ் காசில் வாங்குகிறேன், என்னோடய காசில் வாங்குகிறேன். வேறு என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதான் பண்ண போகிறேன். என்னோடய யூஸ்க்காக நான் வந்துட்டு வாங்குகிறேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்துட்டு வாங்குகிறேன். ஸோ இதுதான். ஸோ நீ என்ன அர்த்தத்தில் கேட்டான்னு எனக்கு வந்து தெரியலை. நல்ல அர்த்தத்தில் கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். கெட்ட அர்த்தத்தில் கேட்டால் அது நீ எப்படி நினைக்கிறியோ அது வந்து நினச்சிக்க. பட் அதுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்லிட்டேன். நான் என்ன இதில் வாங்கினாலும் உனக்கு என்ன வந்துருச்சு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா, நீ வாங்கி தர போறியா சொல்லு, என்னென்ன ப்ராடக்ட் லிஸ்ட்டு போடுறேன் சொல்லி எனக்கு அனுப்பிவிட்றியா. நான் ஒரு பேட்சுக்கு போடுற ஒரு ப்ராடக்ட் போடுறது உன்னால் அனுப்ப முடியுமா? நான் போடுற ஃபேஸுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் போடுற ப்ராடக்டோட விலை உனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் செலவு உனக்கு வந்துட்டு இருக்கும். உன்னால் அதை அனுப்ப முடியுமா? உன்னால் அனுப்ப முடியும்னா சொல்லு, நான் ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுக்கிறேன், இப்போ வீடியோ கூட தேவைப்படுது. ஸோ நீ சொன்னால் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நான் இன்னுமே ஸ்டாக்கப் பண்ணி வச்சுக்கிறேன். நீ ஏன் சும்மா என்ன கேட்கும் போது நீ வாங்கி தர எனக்கு ஆர்வப்படுறா போல், சரி வாங்கி தான் எனக்கு வந்துட்டு ஏன் விட, நீ வாங்கி தர ஆசைப்படும் போது எதுக்கு நான் வாங்கி தராமல் உனக்கு இருக்கணும், வாங்கி உன்ட்ட கேட்காமல் இருக்கணும். ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது லக்ஸரி பிராண்டில், கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரு 30,000 40,000 வரும். எனக்கு எப்படியாவது வாங்கி தரேன் ப்ளீஸ். அது வாங்கி தர முடிஞ்சால் எனக்கு திருப்பி கமெண்ட் பண்ணும், இல்லாட்டா வாயை முடிட்டு சும்மா இருந்துரு. அதே மாதிரி எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்து, இது நல்ல விதமாக சொன்னியா கெட்ட விதமாக சொன்னியா, அதுக்கப்புறம் மரியாதை நீ வந்து பெற்றிருக்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த பேசுகிற உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேட் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணால் எனக்கு வீடியோ நல்லா வரும், வியூஸ் எனக்கு வந்துட்டு வரும், 4 பேருக்கு சேனலில் போய் ரீச் ஆகும். இன்னுமே வந்துட்டு என்னோடய ஆடியன்ஸும் வியூவர் சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுமே வந்து இதெல்லாம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது தடைகளெல்லாம் உடச்சி வெளியே வருவாங்க. நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே வந்துட்டு தடை இருக்கவே கூடாது. எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், கெட்ட விஷயத்துக்கு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு நீங்கள் பண்ணாமல் கம்முன்னு வாய மூடிட்டு வந்து இருந்துடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். அண்ட் ஆல்சோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்டால் பயந்துக்கிட்டு ஃபேமிலி மெம்பரில் உள்ளவா அப்படி சொல்லிடுவாளோ, தெருவில் உள்ளவா அப்படி சொல்லிடுவாளோ, இங்கே உள்ளவா அப்படி சொல்லிடுவாளோ, சொந்தக்காரவங்க அப்படி சொல்லிடுவாளோ, அவன் அப்படி சொல்லிடுவான், இவன் அப்படி சொல்லிடுவான். எதுக்கு இதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படணும்? அவனா நமக்கு நாளை கை கொடுத்து நமக்கு தரப்போகிறான். நம்ம திறமையை நம்ம தான் வந்து கொண்டுட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நாளைக்கு பெரிய ஒரு லெவலுக்கு நம்ம வந்த பிறகும் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சில பேர் மாறிடுவாங்க, ஒரு சில பேர் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாய் குலைக்கிறத யாருங்க தடுக்க முடியும்? தடுக்கவும் முடியாது. பிஸ்கெட் போட்டு ஒரு சில நாய் என்ன சொல்கிறது, பிஸ்கெட் போட்டாலும் திண்டுட்டு ஏதாவது ஃபுட் போட்டாலும் திண்டுட்டு திரும்ப குலைக்கிற நாயும் வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி தான் அந்த பேட் கமெண்ட்டும் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் நினச்சி ஒரே பண்ணாதீங்க. உங்கள் காதில் அந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறணும். இதெல்லாம் நினச்சி மைண்டுக்குள்ளே போட்டு இது பண்ணி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் போயிடும்.
நான்லாம் வந்து இது பண்ண மாட்டேன்ப்பா, பிகாஸ் அதெல்லாம் நான் மண்டையில் ஏற்றிட்டு, பிகாஸ் எனக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் என் ஃபேஸில் வந்துட்டு வரும். எதுக்கு என்னோட அழகை வந்து நான் கெடுத்துக்கிறேன்? பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவு அழகாக வந்துட்டு இருக்கனால மேக்கப், ஸ்கின் கேர் வந்து பண்ணி காட்ட முடியுது. ஒரு 100க்கு ஒரு 20% அழகாக இருக்கனால. ஏன் நான் அதையெல்லாம் வந்துட்டு மண்டைக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, நான் எண்ணெயே போட்டு வறுத்திக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, எதுக்கு நான் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வருங்கிறது எனக்கு தெரியும். பட் நான் ஹாப்பி தான். பிகாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நான் இப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்கிறேன் பேட் கமெண்ட் பண்ணுறதுனால. எனக்கு கண்டென்ட் கிடைக்குது இல்லை, அதனால் வந்து பிகாஸ் நான் டெய்லி வீடியோ போடக்கூடிய ஆள். இப்போதைக்கு நான் வீடியோ டெய்லி போட்டுருக்கிறேன். ஃப்யூச்சரில் டெய்லி போட்டுருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ எப்படி மாறுதுன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியலை. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டால் நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்து எடுக்கலாம்னு இருக்கிறேன், மேக்கப் கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கிறேன். ஸோ அதில் எப்படி மாதிரி டைம் வருது என்னன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போட தான் வந்து இது பண்ணுவேன். நீங்களும் ஏதாவது இந்த கொஸ்டின் வந்து கேளுங்க. ஸோ கேட்டிங்கன்னா அதை வச்சு நான் வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள், நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். பிகாஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி போகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக அந்த மாதிரி இதெல்லாம் ஒரி பண்ணாமல் நீங்கள் பண்ணுறது பண்ணிட்டு இருங்க. நல்ல விஷயமா இருந்தால், கெட்டதாக இருந்தால் தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா, நீங்கள் பிகினர் யூடியூபராக இருக்கீங்கன்னா, நானும் பிகினர் யூடியூபர் தான், நீங்கள் பிகினர் யூடியூபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு வீடியோ வந்து போடுங்க. பேட் கமெண்ட் மூலமாகவும் நமக்கு ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த சீக்ரெட்டும் மட்டும் சொல்லிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.